இல்லங்களில் இருப்பவங்களும் ஆலயங்களுக்கு செல்பவங்களும் கட்டாய முகக்கவசம் அணியும் என்று வலியுறுத்தி இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் திங்களூர் அப்படின்னு ஒரு கோயில் ஊர் பேரே திங்களூர். இந்த திங்களூர் நவகிரகங்கள் ஸ்தலங்களில் சந்திரனுக்கு உகந்ததுன்னு தெரியும். இந்த திங்களூர் ஏன் இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்தோம், திங்களூருடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன், திங்களூரில் இருக்கக்கூடியவன் சந்திர பகவான். சந்திரன் மனோகரகன் அப்படிங்கிறத பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அது அப்புறம் சில பேர் தேய்பிறை வளர்பிறை அப்படின்லாம் அதை கொண்டு வந்தாங்க. அப்போ சார் சந்திரன் தேய்கிற அமாவாசை வருதா பௌர்ணமி வருதா அப்படின்னா, ஒரு பகுதியில் இருந்து பார்ப்பவனுக்கு தேய்பிறை, இன்னொரு பகுதியில் இருந்து பார்ப்பவனுக்கு அது பௌர்ணமி. எப்படின்னா இப்போ இங்கே இருட்டுனா அமெரிக்காவில் என்ன சொல்கிறது? அதனால் என்னுடைய வாதப்படி தேய்பிறை வளர்பிறைங்கிறதே கிடையாது. இது மிகைப்படுத்தப்படக்கூடிய ஒரு விசேஷம். இதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படின்னா, ராகு கேதுக்கு உடலை பாம்பு தலையை வைத்தாங்க, மனித தலை வச்சாங்க. ஆனால் நம் முன்னோர்கள் சந்திரன் தேய்பிறையாக இருந்தால் அவனை பாதி தேய்த்து வைத்து இருக்கணும், ஏன் வைக்கவில்லை? சந்திரனாகப்பட்டவன் ஒருவனே அப்படின்னு உணர்த்துவதற்காக தான் நம்மக்கிட்ட வச்சாங்க. வானியல் சாஸ்திரம் உண்மை, ஆனால் அதனுடைய காரத்துவத்தை புரிஞ்சிக்காமல் தேய்பிறை வளர்பிறை, தேய்பிறையில் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு தள்ளி போடுவது சிறப்பு அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்தி, இது சம்பந்தமாக சிறப்பு விவாதத்தில் நிறைய விசேஷங்களை சொல்ல இருக்கிறேன்னு சொல்லி, இந்த திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், இந்த சந்திர பகவான் மனோநிலைக்கு காரணம். இந்த சந்திர பகவானெல்லாம் நின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான பிரார்த்தனை பண்ணால் சந்திரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்குங்கிறது அர்த்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டாலும், தன்னுடைய நவகிரகங்கள் ஸ்தலங்களான தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்காக திருவையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய திங்களூரில் சந்திர பகவான் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணுகிறான். அந்த பிரார்த்தனை எப்படின்னா, நம்மளாம் தேங்காய் பழம் உடைப்போம், காசை போட்டு வருவோம், வைரத்தை போட்டு வருவோம், தங்கத்தை போட்டு வருவோம். ஆனால் சந்திரன் மனோகரன் அல்லவா, அவர் என்ன செஞ்சான்னா அந்த சிவபெருமானுக்கு வலது பக்கம் எதிர்த்தாப்பில் நின்று, உன்னை கும்பிட வருவர்களுக்கெல்லாம் மன தெளிவை கொடுக்கிறேன், என்னால் சந்திரனால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேர்த்தையும் நிவர்த்தி பண்ணுகிறேன்னு சொல்லக்கூடிய அது அற்புதமான தலம் தான் இந்த திங்களூர். என்ன சார் அந்த மாதிரி அப்படின்னா, சந்திரன் அப்படின்னா மனோகரன் அப்படின்னா தன்னுடைய மூளை சிந்தனை திறனை கெடுத்து விடுவான். இப்போது இதற்கு இன்னும் தெளிவாக உதவுனா, சந்திராஷ்டமம்னு அன்றைக்கி எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இது மிக கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்க வேண்டிய விஷயம். ஒரு ஒரு 27 நட்சத்திரங்களில் ஒரு மாதத்தில் ஒரு ராசிக்கு 2 நாள் சந்திராஷ்டமம் உறுதியாக உண்டு. அன்னைக்கு கூடுதல் உழைப்பும் சிந்தனையும் முக்கியம். இதற்கு இன்னும் தெளிவாக உதாரணம் சொல்லணும்னா, ரோட்டில் ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்கோம், ஸ்பீடு பிரேக் இருக்குது, நீங்கள் இறங்கி பாதுகாப்பாக நீங்கள் தாண்டலாம், பைக்கை தூக்கிக்கிட்டு தாண்ட முடியுமா? இயலாத விஷயம். சரி, பார்க்காம நீங்கள் போயிட்டீங்க, தடாங்கன்னு அது மேலே ஏறி இறங்கிடுது அல்லது கீழே விழுந்துட்டோம், ஸ்பீடு பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உஷார் நிலைமை ஏற்படுத்தப்படுது. அடுத்து பார்க்கக்கூடிய பள்ளத்திலலாம் தன்னை அறியாமே ஒரு எச்சரிக்கை வருது இல்லையா? நின்று நிதானிச்சு போகிறோம். தன்னை இயற்கையுடைய இந்த காலகட்டத்தில் அதிவேகமாக நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நிதானித்து சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒவ்வொரு ராசிக்கும் சந்திரன் ஏற்படுத்துகிறான். அதற்காகவே சந்திரனை வணங்கணும். சந்திராஷ்டமங்கிறது பெரிய தடைக்கல், ஒரு பெரிய மலையை வச்சு உன்னை தடுத்து நீ முன்னேறாமல் போ அப்படிங்கிறது ஒரு காலமும் அல்ல. ஒரு சிறு திரைக்கலை, அதாவது டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். நீ இந்த வழியில் போய்கிட்டு இருக்கப்ப இந்த வழி கிடைக்கலைன்னா வேறு வழியை எடுக்காத, சிறிது முயற்சி பண்ணி சிறிது சுற்றி போனினா உனக்கு கிடைச்சிரும்னு உணர்த்துவதற்காக 2 நாள் சந்திராஷ்டமம் வருது. இதை புரிஞ்சிக்காமல் சந்திராஷ்டம்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், லீவு போட்டுருவேன், அது போக நான் மருந்து சாப்பிட மாட்டேன், ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், ஸ்கேன் எடுக்க மாட்டேன், அதெல்லாம் ஒரு காலமும் கிடையாது. மக்களுடைய வழியாக இந்த சந்திராஷ்டமம் எப்படி இந்த வேகத்தடை மாதிரி நம்மளை வழி நடத்துவதற்காக முதலில் உணருங்கள். அதுபோக இந்த சந்திரன் திங்களூர் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டமம் மட்டும் இல்லாமல் சந்திரன் 1ஆம் நிலை 2ஆம் நிலை 3ஆம் நிலை அஷ்டாஷ்டமம் தீர்க்காம்சம் இப்படி நிறைய அல்ஜிப்ரா மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா புத்தி சோதனம் போயிடும், இன்னொன்று பாதிக்கப்பட்டால் மனநோய் வந்துடும், இன்னொன்று பாதிக்கப்பட்டால் எப்பேறிப்பட்ட நோய் இருந்து அரிய பெரிய டாக்டர் கொடுத்து மருந்து கொடுத்தாலும் மனநிலை ஒத்து வரான்னா அந்த மருந்து வேலை செய்யாது. இப்படிலாம் சந்திரனால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறவங்களாம் இந்த சந்திரனுக்கு போய் முத்து மாலை வாங்கி போட்டு, இன்னும் போனீங்கன்னா இந்த சந்திரனுக்கு தங்கத்தில் பின்ன வேணாம், வெள்ளியில் பின்ன வேணாம், நான் முத்து மாலையை வாங்கி போட்டு வெள்ளைப்பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால், இந்த மெயினாக இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம், மனப்பேயை விரட்டுவதற்கு திங்களூர் சந்திரன் உறுதுணை பண்ணுகிறான். ஏன்னா பேய்ங்கிறதே கிடையாது, மனம்தான் பேயாக இருக்குது.
அதனால எனக்கு மனநோய், எனக்கு மனதில் பாதிக்கப்பட்டவங்க. அதே போல் பெண்களே, உங்களை அத்தனை பேரும் கேட்டுக்கிறேன். மாமியார் பிடிக்கல, மருமக பிடிக்கல, கணவர் பிடிக்கல, வீட்டுக்காரன் பிடிக்கல, எதிர்த்த வீட்டில் 8ஆம் இடத்து சந்தை 8ஆம் போர் இருக்குன்னா அதனால எனக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்மளுடைய கிரக நிலையில் சரியில்லாததுக்கு எதிர்த்த வீட்டுக்காரனை சொல்லக்கூடிய மனநிலை இருக்கிறவங்களாம் இந்த திங்களூர் கொண்டு சென்று அந்த சந்திரனை வணங்குங்கள். தன் கிரக நிலையை சரிப்படுத்தி கொடுப்பான். தன் மனதில் வந்து தெளிவான ஒரு உத்வேகத்தையும் தெளிவான நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கிற அற்புதமான ஆலயம் தான் இந்த திங்களூர். இந்த திங்களூரில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த மனோனாகப்பட்டவன் தான் சந்திரன். சந்திரனாகப்பட்டவன் குளிர்ச்சி. அவன் குளிர்ச்சியாக இருக்கிறனால தான் நவ கிரகங்களில் எந்த கிரகத்தையும் சிவபெருமான் தலையில் சூடிக்கலை, சந்திரன் தான் சூடிக்கிட்டார். ஏன்னா சூடாகவே இருந்தோம்னா இப்போ ஆழ்வார் மாதிரி ஆயிடணும், லவன் கத்த தான் வேணும். குளிர்ச்சியாக இருந்தால் தான் அது ஒரு தெளிவை கொடுக்கும். எனக்கும் பல்வேறு கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். பிறருடைய பாவத்தை எடுத்து சிவபெருமான் சூடாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சந்திரனையும், அது மட்டும் பத்தாமல் அந்த கங்கையோடைய நீர் உழுகுறதுனால தான் அவன் டென்ஷன் ஆகாமல் நமக்கெல்லாம் அந்த அண்ணாமலையார் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதே போல் வைஷ்ணவத்தில் சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஃபுல்லாக நிவர்த்தி பண்ணுறது தான் திருப்பதி ஏழுமலையான் நின்ற ஓலத்தில் இருக்கிறான். இங்கே என்ன கவனிக்க வேண்டிய விஷயம், சந்திரனால் ஏற்பட்டக்கூடிய குழப்பம் இருந்தாலும் அங்கே காசு கொட்டுது, பணம் கொட்டுது, தங்கம் கொட்டுது, வைரம் கொட்டுது. அப்போ அந்த சந்திரன் மனசு வச்சால் எதுவும் நடக்கும். அப்போ மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு முன்னோர்கள் சொன்னது சத்தியமான உண்மை. அந்த மனதை சரிமுகப்படுத்துங்க. அந்த மனதை சரிமுகப்படுத்துவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் திங்களூர் சந்திரனை வணங்குங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் பொய்க்கும். அதாவது அபங்கம்னு இருக்கக்கூடிய ஜாதகம் பொய்க்கும். மனநோய் இருக்கக்கூடியது நிவர்த்தியாகும். ஜாதகத்தை குறை சொல்வதும் பிறரை குறை சொல்வதும் மனசு தான் காரணம். அந்த மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு திங்களூர் சந்திரன் மக்கள் டிவி வழியாக உங்கள் அத்தனை பேத்துக்கும் அருள் புரிவான்னு சொல்லி திங்களூர் சந்திரனை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பூணம் குரக்கு அடிமை டி ஆனந்தல்வார். வணக்கம்.